உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிதியமைச்சர் சொன்னார் இல்லை, இதை அவர் போகிற போக்கில் எதுவும் ஒன்று சொல்லலை. அவர் உண்மைதான் சொன்னார். அவர் சொன்ன ஃபைல்லாம் என் டேபிள் மேலே தான் இருக்குது. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, அவ்வளோதான். நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் வேற மாதிரி அப்படின்னு மாரி நம்ம விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பஞ்ச் டைலாக பேசி முந்தானத்து சட்டமன்றத்தில் வந்து சும்மா தெருக்கி விட்டார்ல. தெறிக்கலாம் இல்ல, அது ஒரு மாதிரி ஜோக்கு. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? அந்த ஜோக்குக்கு இன்னைக்கு நம்ம உதயநிதி வந்து சட்டையை பிடிச்சி, டாய் தில்லு இருந்தா இல்ல நீ ஆம்பளையா இருந்தா இப்பயும் முதல்ல ரிலீஸ் பண்றான் பண்ணலாம், அவ்வளவுதான். இப்ப நீ பண்ற அப்படின்ற மாரி சட்டையை பிடிச்சி சும்மா பொழிச்சுன்னு வச்சாரு. பத்தாவது ஐயோ எங்க சிஎம் அடிக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு நிர்மல்குமார் தாவனாரு. அவரை பிடிச்சிட்டே சங்கி ஓரம்படா அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் ஆதுவர்தன் வந்தாப்புல, அவரை பிடிச்சி ஒரு அள்ளையில பிடித்து ஓரம்படா அப்படின்னு இன்னைக்கு உதயநிதி சிங்கிள் மேனா பார்த்தோன்னா ஒட்டுமொத்த டிவிக்கும் பார்த்தோன்னா ஓட விட்டுக்கிறாரு. அவர் எப்படி ஓட விட்டாருன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னன்னா, நம்ம வந்து விஜய் சாருக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்துறாம்பளுது. சார் இந்த மாரி வந்து ஃபைலு வந்து ஓப்பன் பண்ணிடுவேன், என் டேபிள் தான் இருக்கு அப்படின்னு மேட்டுங்க சார். சும்மா மிரண்டுருவாங்க சார். டிஎம்கேக்காரன் ஒண்ணுக்கு போயிடுவாங்க சார். பின்ன எவனே ஒருத்தன் கிறுக்குத்தனமா கேனத்தனமா யாரையோ ஒருத்தன் வந்து ஐடியா கொடுத்துறாம்பளுது. அது ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு வந்து நம்ம சிஎம் சார் வந்து அசம்பிளி பேச நீ ஃபுல்லா ட்ரோல் கண்டா போயிட்டு இருக்க. அது நம்ம உதயநிதி சும்மாவே போட்டு அடிப்பாரு. இந்த மாதிரி நீ பஞ்சு தலைவர் பேசுனியா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். எங்க வந்து என்னடி சீனை போறன்ட்டு வச்சு குமுறு கஞ்சி காய்ச்சிறாரு. அதாவது என்ன பிரச்சனைங்க, ஒண்ணு இல்லைங்க, ரோடு போறதுல வந்து முறைகேடு ஏற்பட்டிருக்கான். இதே ஒரு அமைச்சர் பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. ஊழல் பண்ண ஃபைல என் டேபிள் தான் இருக்கு, அதை நான் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு விஜய் சார் மிரட்டுறாரு. ஏன் சார் மிரட்டுறீங்க? ஓபன் பண்ணுன்னு தோணுச்சுன்னா ஓபன் பண்ணுங்க, அதுதானே. அப்ப நீ ஓபன் பண்ண மாட்டேன், டைம் வரும்போது வந்து ஓபன் பண்ணுவேன், நேரம் வரும்போது ஓபன் பண்ணுவேன், என்ன அர்த்தம்? அப்ப யாரையும் நீங்க மிரட்டுறீங்களா? செந்தில் பாலாஜி நீங்க அப்படித்தானே பண்ணீங்க. செந்தில் பாலாஜி வந்து எப்படின்னா தன்னோட கட்சிக்குள்ள வந்து கூட்டு வந்ததுக்காக அவர் மீது ஒரு பொய்யான கேஸை போட்டு என்கொயரி பண்ணணும்னு சொல்லி அவர் தேட ஆரம்பிச்சிங்களா, அவர் ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்ப என்ன காரணம்? வழக்கு போட்டு நாங்க வந்து உள்ள தள்ளிடுவேன், நீ என் கட்சி வந்து சேர்ந்துக்க அப்படின்னு தூய சக்தியை மாத்துறதுக்கு நீங்க என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணீங்க. சோ அது போல டிஎம்கே அமைச்சர்கள் யாருன்னா பார்த்து மிரட்டுறீங்களோ, ஃபைல ஓபன் பண்ணிடுவேன், அதே வேற மரியாதை வந்து என் கட்சியில் ஜாயின் பண்ணி அப்படின்னு மிரட்டுறீங்களா? என்ன சார் இது? அதாவது ஒரு இடத்துல குற்றம் நடந்தா அதை வந்து தோல் உரிச்சு காட்டுறவன், அது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் சிஎம். ஏங்க அதுக்கு தாங்க அவருக்கு வந்து சிஎம் பவரே வந்து இருக்கு. அப்ப அந்த பவருக்கான நீங்க வேலை செய்யறீங்களா கேட்டா செய்யல. கேட்டா பூச்சாண்டி கட்டுற மாதிரி நாங்க வந்து ஓபன் பண்ணிடுவோம். ஏங்க நடவடிக்கை எடுங்கன்றேன், ஆனா நீங்க எடுக்க மாட்டீங்க. நான் வந்து பஞ்சாயத்து பேசுற விதமா காமெடி பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு உதயநிதி வந்து பார்த்தோன்னா பிரிச்சு மேஞ்சிட்டாப்புல. அவர் எப்படி பிரிச்சு மேஞ்சாருன்றது இந்த வீடியோ பார்த்து பேசுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்க. தலைவர் அவர்களே, செருப்ப கழட்டு சார். அதாவது ஜோசிகார சொன்னாதான் இவனு ஃபைல திறப்பீங்களா? செருப்ப கழட்டி அடிச்சுக்கிறாரு. ஆமா, உண்மையே நல்ல நாள் பாக்குறீங்களா, கெட்ட நாள் பாக்குறீங்களா, இல்ல என்ன அதை ஓபன் பண்றது பயம்? அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபைல ஒண்ணு இல்ல. அப்ப மிரட்டல் தோணில் பிஜேபி எப்படி வந்து மிரட்டி வந்து ஆட்களை வந்து இழுத்து போடுறது, ஆட்களை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது, என்ன மாதிரி வேலை, அயோக்கியத்தனமான வேலை, கீழ்த்தரமான வேலை பார்க்கலாம். அந்த வேலை தான் பார்த்தோன்னா இன்னைக்கு டிவிகே கட்சியும் பார்த்தோன்னா பார்க்க ஆரம்பிக்குது. அதாவது டிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் வந்து ரோடு போறதுல ஊழல் பண்ணிட்டாரு, அதுக்கான ஃபைல் எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து இருக்கு. ஃபைல் எவிடன்ஸ் இருந்தா ஓபன் பண்ணி கோர்ட்ல கேஸ போட, தூக்கி உள்ள வைய, அதுக்கு வக்கு இல்ல. ஆனா நான் வந்து ஓபன் பண்றோம் பயத்தை மட்டும் ஏற்படுத்துறதா? ஏன்னா நீ வந்து பயம் காட்டினீங்கன்னா அப்படியே மிரண்டுறவங்களோ. அப்ப விஜய் சார் வந்து ஓபன் பண்றேன்னு அப்படி சொல்றாருல, அது எங்க போய் நிக்குதுன்னா அவரே வந்து ஊழலுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். ஊழல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். அது வந்து அப்படித்தானே பார்க்கணும். அப்ப உங்களுக்கு அந்த கமிஷன் வருதா? ஏன்பா நான் ஃபைல ஓபன் பண்றேன், எனக்கு பாதி கமிஷன் கொடுத்துடுறாடே அப்படின்னு மிரட்டுற மாதிரி இல்ல சார். கமிஷன் வாங்குறீங்களா? அப்ப நீங்க என்ன அது, இது சின்ன பிள்ளைத்தனமா? பேரவை தலைவர் அவர்களே,
ஜோசியம்னு சொன்னாரு, கோவம் வந்துச்சு. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்ச துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாட பாத்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்ச துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பாத்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவெல்லாம் செய்ய தெரியும், எதை எப்ப எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வரும். கிழிச்சுங்க அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது ஜோசியம் பார்த்து மஞ்சள் துணி போட்டாங்களாம். நீங்க விளக்கு வச்சுன்னு பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா? அப்ப இதுதான் வேலைப்படுது உங்களுக்கு. ஆமா, விஜய் சார் கூட முதல்ல பொட்டு வச்சுக்கிறாருல, இது கூட அந்த ஜோசிகரன் சொன்னானே, அப்படியா? ஏன் சார்? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து இப்ப புது புது திட்டங்களை கொண்டு வரன்ற பேர்ல பழைய திட்டங்களுக்கு பேர் மாத்திராரு தெரியுமா? அந்த பேர் ஏன் வெற்றின்னு வைக்கிறாரு? என்ன காரணம்னா, வெற்றினா சான்ஸ்கிருத்துல விஜய்னு அர்த்தம். விஜய்க்கு மீனிங் தான் வெற்றி. அப்ப தன்னோட பேரை தான் அவர் வந்து வைக்கிறாரு. நிறைய அணில் வந்து தற்கொலைங்கிற பார்த்த எங்க அண்ணா ஒரு காமனான பேரை தானே வைக்கிறாரு. உங்களை பேர் வந்து கலைஞர் கருணாநிதி பேரை வைக்கிறா. டே, கலைஞர் கருணாநிதி பார்த்தோன்னா இந்த மண்ணை ஆண்டவர்றா, முதலமைச்சர், அவர் பேர் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களோட தாத்தன் பேர் வச்சாதான் தப்பு. அப்ப இந்த மண் ஆண்டவர் வந்து முதல்வருக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா ஒரு பேர் வைக்க கூடாதா? ஏன்னா அண்ணா அறிவாளின்னு பேர் இருக்குல்ல, அண்ணா யாரு? அண்ணா வந்து இந்த வந்து மண் ஆண்டவர் தானே, சிஎம் தானே. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்றாரு, அண்ணாவோட பேரை தூக்கிட்டு வெற்றி அப்படின்னு வந்து பேரை மாத்திக்கிறாரு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவோட கொள்கை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன நம்ம விஜய் சார் அண்ணாவோட பேரை தூக்கிறாரு. இல்ல இந்த வெற்றின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? யாரு கொடுத்த ஐடியானா, யாரு நம்ம வந்து ஆஷ்டனத்தை பண்டித்துக்கிறாருல, அதாவது மனைவி வந்து கொல்ல போன ஒரு ஆளு ஜோசிகர், அவரு சொன்ன ஐடியா தான் அது. அதாவது நீங்க வெற்றின்னு பேரு வைங்க. வெற்றிக்கு ஸ்பெல்லிங் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்று பார்த்தோன்னா வெற்றிக்கு ஸ்பெல்லிங் VETRI தான். ஆனா நம்ம ஆளுங்க VETTT வெட்டி TTRI. என்னது இது? வெற்றி. அப்ப இந்த மாதிரி 2 டீ வச்சாதாங்க நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அப்ப ஜோசிகாரன் பேசிக்கிட்டு தான் நீங்க வந்து ஆட்சி நடத்திக்கிறீங்க. ஜோசிகாரன் சொன்னதான் நீங்க வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க. ஜோசிகாரன் பேசிக்கிட்டு தான் இப்ப நீங்க ஆபீஸே மாத்திக்கிறீங்களா? அந்த ஆபீஸுக்கு பார்த்தோன்னா 5 கோடிக்கு மேல செலவாம். இல்ல எவன் விட்டு காசு அதெல்லாம்? மக்கள் பணத்தை எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா வந்து நாசப்படுத்துறாரு. 5 கோடி வந்து செலவு பண்ணி இப்ப அந்த வந்து ஆபீஸ மாத்தணுமா? இது வந்து யார் கேட்டானா, அவருக்கு வாஸ்து சரியில்லையா? இது சரியான வந்து வாஸ்து இடம் இல்ல. எவன் சொன்னானா, நம்ம ஜோசிகாரன் சொன்னதா. அவரு பேச்சை கேட்டு இப்ப வந்து ஆபீஸ மாத்துறாரு. இவர் தான் வந்து ஊழல உழைக்க வந்து உத்தமன்னு சொல்லி இந்த தற்கொலைங்க வந்து ஃபயர் விட்டுக்கிறான். டேய், மக்களோட காசு, வரிப்பண காசை வந்து உங்க சார் வந்து நாசப்படுத்துறாரு, சீரழிக்கிறாரு. அதை வந்து வாய் திறந்து கேளுங்கடா தற்கொலைங்கன்னா வாயை மூணு இருக்கிறானுவன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இனோவா கார், மக்களுக்காக கடுமையா உழைக்கக்கூடிய நம்ம பணக்கார எம்எல்ஏகளுக்கு எல்லாம் பார்த்தோன்னா இனோவா கார் கொடுங்க. அது மட்டும் பத்தாது, 1 லட்ச ரூபாய் சேர்த்து வர கொடுங்க. அதுவும் பத்தாதுன்னு டிரைவர் ஒருத்தரை சேர்த்து போடுங்க, பெட்ரோலும் சேர்த்து போடுன்னு சொல்லி இவங்க போட்ட பட்ஜெட்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 144 கோடிக்கு மேல போகுது. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் பார்த்தோன்னா இனோவா காரு, பெட்ரோல் வசதி கொடுத்தா எவன் இல்ல கஜனா காலி என்னெல்லாம் வந்து ஒப்பாரி வச்சுங்கயா. கஜனா காலி சுத்தமா வந்து வலிச்சுன்னு போயிட்டாங்கன்னு சொன்னீங்களேயா. இப்ப மட்டும் எப்படியா காசு வருது? அப்ப இதை வந்து இந்த தற்கொலைங்க வாய் திறந்து கேளுங்கடா தற்கொலைங்கன்னா வாயை மூண்டிக்கிறவன மாறாய் வந்து ஃபயர் வரவன. எங்க சார் பாத்தியா 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் மாத்துறாரு காப்பீட்டு தொகை. காப்பீடு திட்டம் பாத்தியா அண்ணா அப்படியே வாரி வழங்கிக்கிறாரு. டே தற்கொலைங்களா, காப்பீடு திட்டம் அப்படியே எல்லாருக்கும் மட்டும் வந்து அப்படியே வாங்கி வச்சுக்கிறீங்க. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்டா, அந்த ஏஜுக்கு உள்ளவங்க மட்டும் தான் வாங்க முடியும். அதோட எண்ணிக்கை பார்த்தோன்னா அப்படியே கோடிக்கணக்கில் கிடையாதா, சில லட்சங்கள் தான். அதுலயும் பார்த்தோன்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான். சோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த காப்பீடு திட்டம். இதே இவனை எல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் காப்பீடு திட்டம், தமிழ்நாட்டுல வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் காப்பீடு திட்டம். டே அந்த மாதிரி ஒண்ணு வந்து இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இன்சூரன்ஸ் கம்பெனியா ஒன்னு ரன் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் டெய்லியும் போன் பண்ணி கேட்கறான், சார் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன் பண்றேன் சார், வாங்க சார் என்கிட்ட வந்து அன்லிமிடெட் ஆஃபர் இருக்குன்றானு. அப்ப தற்கொலை நாங்க இதையும் நம்பிட்டு பார்த்தோன்னா ஃபயர் விடுதுங்க. அப்ப என்ன காரணம், 144 கோடிக்கு வந்து கார் வாங்கி தரதுக்காக இதை மக்கள் வந்து பேசுவாங்க, நம்ம ஆட்சியை வந்து கேவலப்படுத்துவாங்க. அதுக்காக காப்பீடு திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 5 இருந்து 25 லட்சம் வரைக்கும் நான் மாத்திக்கிறேன். ஆக முதல்ல நீங்க எதுவும் புதுசா ஒரு திட்டம் கொண்டு வரல, இருக்கிற திட்டத்துல வந்து நீங்க நிதியை மட்டும் மாத்துறீங்க. ஆனா உலக வரலாற்றுல எந்த கண்ட்ரிலும் பார்த்தோன்னா எஜுகேஷனுக்கு நிதியை வந்து சேர்த்துதான் வந்து கொடுப்பாங்க. ஆனா எஜுகேஷனுக்கு நிதியை குறைச்ச ஒரு ஆட்சின்னா பார்த்தோன்னா அது தாவேக ஆட்சி தான். அப்ப ஒரு பிஜேபி சங்கி தான் பார்த்தோன்னா எஜுகேஷனுக்கு வந்து போக்கஸ் பண்ண மாட்டான். ஆனா கோவிலுக்கு பார்த்தோன்னா காசு வரி குமிப்பான். அதே மாதிரிதான் நம்ம விஜய் சார் பார்த்தோன்னா செயல்படுறாரு. ஆனா இந்த தற்கொலைங்க அணிகள் பார்த்தோன்னா ஏன்டா ஊரா விட்டு காசுல, மக்கள் காசுல பணக்கார எம்எல்ஏகளுக்கு எதுக்கடா காரு அப்படின்னு வாய் திறந்து கேட்க மாட்டானா. இல்ல காரு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கொடுத்தாகணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா ஆட்டோல தான் வராங்க, நடந்துதான் வராங்க எம்எல்ஏக்கள் அப்படின்னு வாய்க்குசமா வந்து அடிச்சு வர்றாரு. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் தொடர்கள்னு பார்த்தோன்னா கார் இல்லாம தான் வராங்க. சோ அதுக்காகவே பார்த்தோன்னா அந்த கார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதவர்ஜன சொல்றாரு. ஆனா நம்ம உதயநிதி என்ன சொல்லிட்டாரு, வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க யாருக்கெல்லாம் கார் வசதி இல்லை அவங்களுக்கு மட்டும் காரை கூடிய
தேவையில்லாம எல்லாருக்கும் கொடுத்து மக்கள் பணத்தை நாசப்படுத்தாதீங்க அப்படின்ட்டாரு. ஆனா அப்படி சொல்லி ஆதவர்ஜன் சொல்றாரு, இல்லைங்க நீங்க கம்யூனிஸ்ட் தோழரே கேளுங்க, அவங்களுக்கே கார் இல்லை அப்படின்ட்டாரு. அப்படியே அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் எழுந்து, சார் கார் எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நாங்களாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை, நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி கேன கிடையாது அப்படின்னு பொலிச்சுன்னு காரி திட்டாரு. அது மாதிரி மற்ற கட்சிகளையும் தாவேகா மட்டும் இல்ல எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் போற இடம் ஃபுல்லா நம்ம அண்ணாக்கு செருப்படி மாரி நம்ம ஆதவர்ஜனுக்கு பார்த்தோன்னா வெறும் அபிஷேக செருப்படி தான் இருக்கு. இதுல வர பாட்டு வர கருமா, ஐயோ என்னது, கொடுத்ததெல்லாம் கொடுப்பார், அவர் யாருக்காக கொடுத்தார், எம்எல்ஏக்கு தானே வாரி கொடுத்தார், இல்ல மக்களுக்காக கொடுத்தார். அந்த மாதிரிதான் வந்து கர்மா. இதெல்லாம் சட்டசபையா இல்ல பாட்டு கச்சேரி கூடாத மாதிரிதான் இருக்கு. அதையும் உதயநிதி பிடிச்சு கிழிச்சு விட்டுக்கிறாரு. சோ அடுத்து என்ன சொல்றாரு அதையும் பாத்துருவோம். இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த நீங்க லைவ் யார சொல்றாருன்னா நம்ம வந்து ஆதவர்ஜனை சொல்றாரு. நம்ம ஆதவர்ஜன் இருக்கிறாருல, உண்மையா சொல்றேன், அவர் என்ன போதை போடுறாருன்னு தெரியல, என்ன மணலில் நின்று பேசுறாருன்னு தெரியல. இது வரைக்கும் நடந்த ஆட்சியில எந்த ஆட்சியில லைவ் போட்டதே இல்லைங்க. லைவ் வந்து முதல் பார்த்தோன்னா ஒளிபரப்புனதே பார்த்தோன்னா தாவேக ஆட்சி தாங்கன்றாரு. எப்படி பச்சையா போய் சொல்றாரு? ஏங்க போன ஆட்சியில் நான்லாம் கண் கூட பார்த்தேங்க. ஏங்க அதுக்கு எங்க வீடியோலாம் ஆதாரமா வீடியோ வந்து இருக்குங்க. ஸ்டாலின் பேசுற வீடியோ நிறைய இருக்குங்க. RN ரவி ஓடகுட்டி வீடியோ எல்லாம் நிறைய இருக்குங்க, செய்தியா இருக்குங்க. அப்ப இவ்வளவு வீடியோக்கள் இருந்தோம், லைவே போடல. எப்படிதான் வாய் பூசம் போய் சொல்றாருன்னு தெரியல. அப்ப உதயநிதி சொல்லையோ, நாங்க தான் லைவே முதல்ல கொண்டு வந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் பார்த்தா லைவே ஒண்ணு வந்து கொண்டு வர மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நாங்க தான் முத கொண்டு வந்தேன், எல்லாத்துக்கும் வந்து ஸ்டிக்கர் ஓட்ட பாக்குறீங்க ஐயோ அப்படி மாரி பார்த்தா கல்ட் அடிச்சுக்கிறாரு. ஆனா ஒண்ணு, ராஜ்மோகன் இருக்கிறாருல, உண்மையே பார்த்து நல்ல மனசு, அவரு ஒத்துக்கிட்டாரு. இல்ல இவங்களோட ஆட்சியில் வந்து லைவ் போட்டாங்க, இவங்க தான் முத கொண்டு வந்தாங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா வளர்ந்த மனுஷன் வளர்ந்த கெட்டவன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம ஆதவர்ஜன் சாருக்கு மூளையை ஒருவேளை கழட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாரான்னு தெரியல, லைவே போடல அப்படின்றாரு. இல்ல உண்மையாவே இப்படிலாம் பேசியிருந்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ற அணிகளே பார்த்தோன்னா காரியத்தை ஆரம்பிச்சிடணும். யோ என்ன லூஸ் தனமா பேசுகிற போய் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி அடுத்து என்ன சொல்றாரு பாப்போம். இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க, இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பிடுறது நீக்கிற நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. ரீல்ஸ் கட்சி அப்ப என்ன பண்ணணும், அவங்க தெரிஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுமா, ஒரே விஷயம் பார்த்தோன்னா ரீல்ஸ். எப்படிலாம் வந்து ரீல்ஸ் எடுத்து எப்படிலாம் சாங் போடலாம் அப்படின்னு ஒரு சினிமா மோகத்துல இன்னமும் பார்த்தோன்னா சினிமா பைத்தியமா தான் பார்த்தோன்னா அந்த கேங் வாழுது அப்படின்னு சொல்லவே சொல்லிக்கிறாரு. சார் அடுத்து தான் பார்ப்போம். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்க கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இதுங்க நான் என்ன சொன்னேன், நீங்க விஜய் சார் மூஞ்ச காட்டிங்க. சினிமால பஞ்ச் டைலாக் சொன்னபோது விஜய் சார் அப்படின்னு ஒரு பம்பி நிற்கிறாருன்னு தெரியல. சரி, பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவையே கிடையாது. உறுப்பினர்கள் இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவை கொண்டு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூட அதாவது பார்த்தோன்னா சாணியில முக்கி சும்மா கவ கொடுத்து சும்மா அடிச்சுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது சினிமால பஞ்ச் டயலாக் பேசுற மாரி இன்னும் தன்னை ஒரு ஹீரோவா பைத்தியன் மனையில வாழாதீங்க சார். தயவு செய்து வந்து ஃபைலை ஓபன் பண்ணுங்க. நீ வந்து ஓபன் பண்ணி யார் மேல தப்பு இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் வந்து என்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க, என்கிட்ட வந்து காட்டாதீங்க. இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் இதெல்லாம் வந்து வெளியே வேணா காட்டுங்க அப்படின்னு மாரி வந்து சும்மா கழட்டி அடிச்சுக்கிறாரு. உண்மையே பார்த்தோன்னா இதை தான் வந்து நம்ம வந்து போன வீடியோவில் பேசுறோம். இந்த மாரி மிரட்டல் பண்றது வந்து இது சிஎம் சார் என்ன நினைச்சாரு, இது பேசினா மாசா இருக்கும், சும்மா அப்படியே ரீல்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு மியூசிக் போட்டு அப்படியே இப்போ ஃபயரான ஒரு சிஎம்டா அப்படி மாரி வந்து அணிலாம் வந்து பார்த்து
ஃபயர் விடணும் அப்படின்னு நினைச்சு பேசிக்கிறாரு. ஆனா இப்படி பேசுறது ஒரு ஜோக்கர் தானன்றது சிஎம் சாருக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் காரி துப்புறாங்க. என்னது இது? தப்பு நடந்தா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுதானே? அதை விட்டு மாறா போயிட்டு நான் வந்து ஓபன் பண்ணிடுவேன் பாரு, உள்ள வந்து பாம்பு இருக்கு, இந்த குரலி வித்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஒரு கேம். அதாவது பார்த்தோன்னா இந்த தட்டுல பாத்தீங்கன்னா நரி இருக்கு, இந்த தட்டுல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு, ஓபன் பண்றோம் அப்படி பயன்படுத்திட்டே இருப்பான் தெரியுமா. கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா நரியை ஓபன் பண்ண மாட்டான், பாம்பை ஓபன் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா விஜய் சார் வந்து வாயிலே வந்து வடை சுட்டுக்கிறாரு. சார் வாயில வடை சுடுறது போல கொஞ்சம் நச்சம் தயவு செய்து வாய் திறந்து பேசுங்க, தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உன் கட்சியில் உள்ள இருக்கானு தெரியுமா, அவன் மேல வந்து ஆக்ஷன் எடுங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா ஊழல் குற்றம் நிறைய பெருகி போய் நிக்குது. ஆனா நம்ம விஜய் சார் என்ன சொல்றாரு, நான் மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா தொட மாட்டேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா பாஸ்கர் வந்து கூட சேர்த்துக்கிட்டாப்புல, ஏடிஎம்ல வந்து ஊழல் பண்ண எல்லாரையும் பார்த்தோன்னா கூட சேர்த்துக்கிட்டாப்புல. இப்படி சேர்த்துக்கிட்டு நான் வந்து ஊழலே பண்ண மாட்டேன், நான் தூய்மையான கட்சின்னா எப்படி சார் மக்கள் நம்புவாங்க? கழட்டி அடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம உதயநிதி கேட்ட கேள்வியில நம்ம சங்கியான நிர்மல்குமார் தெரியுமா, அவருக்கு கோபம் அப்படியே பொறுத்துன்னு வந்துச்சு. இப்ப பாரு நான் போறேன்னா பால் அப்படின்னு மாரி பேசிக்கிறாரு. சோ அதையும் கொஞ்சம் பாத்துருவோம். எனக்கு பேர் மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன். அப்படியா? இப்போ தமிழ்நாட்டுல யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நிர்மல்குமாருக்கு அதான் வேலை பழகுது. விவாதம் மானிய கோரிக்கையான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். பேச இந்த விவாதம் மாநில கோரிக்கை விவாதம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்க ஏன் வாய விட்டீங்க? அப்ப நிர்மல்குமார் வந்து நெக்கலா நயாண்டி, அதாவது கரூர் கம்பெனி அப்படின்றப்பல அப்பதான் இவர் சொன்னாரு மாண்புமிகு சங்கி அமைச்சர் அப்படின்றப்பல. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாத்ரூம்ல 3 நேரம் உட்கார வச்சிட்டேன், இதுனா சாதனையா? இல்ல நீங்க வந்து விலைக்கு பிடிச்சுன்னு பார்த்தீங்களா 3 நேரம் வந்து உட்கார்ந்தாருன்ட்டு? அதுதான் வந்து கேட்டாரு அவரு. சார் நிர்மல் சார் உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. கரூர்ல 40 பேர் இறந்தப்ப ஒட்டுமொத்த டிவிக்கு கூடாரம் 2 மாசமா தலைமறைவு சார். தலைமறைவு ஆயிட்டு 2 மாசம் கழிச்சு வெளியே ஓடி வந்தாங்க பாருங்க, எல்லாம் அம்மா பண்ணிட்டு தாடி நரைச்சு போய் ஓடி வரணும் எல்லாரும். அப்ப எங்க சார் ஓடுனீங்க? போலீஸுக்கு அரெஸ்ட் பண்ணணும் பயமா, கைது பயமா சார்? ஊருக்குள்ளே இல்ல ஓடி போயிட்டீங்க நார்த்துக்க, மோடி வீடு அமித்ஷா கால போய் விழுந்துட்டீங்களா? அப்ப நீங்களாம் பேசலாமா? உதயநிதி பார்த்தா எங்க பயந்தெல்லாம் ஓடல, வீட்டுக்குள்ளதான் வந்து இருக்கிறாரு. அவரு வெயிட் பண்றாரு. என்னன்னா நீங்க வந்து ஒரு பொய்யான கேஸ போட்டுக்கிறீங்க, பேசாத ஒண்ணு பேசியதாக கேஸ போட்டீங்க. அதனால பார்த்தா அவர் வந்து வெயிட் பண்றாரு. தன்னோட லாயர்ஸ் வருவாங்க, சொல்லுவாங்க போலாமா வேணாமான்னு வெயிட் பண்றாரு. உங்களை மாரி ஓடி போய் அமித்ஷா கல்லையும் மோடி கல்ல விழுந்து அப்படிலாம் ஒழியல. தில்ல இருந்தாரு. அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா போலீஸ்க்கு தான் டிராவல் பண்ணாரு. சும்மா ஊரே களை கட்டுச்சு. ஆனா ஒண்ணு அரெஸ்ட் பண்ற பேர்ல அவரு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்டீங்க. எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அழகடிக்கலாம்பா, உதயநிதி மிரட்டி விடலாம்பா அப்படின்ற பேர்ல கேஸ போட்டீங்க. ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் காவல் படையை பார்த்தோன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு தான் பார்த்தோன்னா பாடி கார்ட்ஸ் சும்மா பாதுகாப்பா கூட்டு போயிட்டு பாதுகாப்பா கொண்டு வந்தாங்க. அப்படி வந்து உதயநிதி அப்படி என்னதாங்க தப்பா பேசினாருன்னா எதுவும் தப்பா பேசல. காவேரியில தண்ணி வரல, கையெல்லாத ஆகாத ஒரு அரசு அப்படின்னு கிழிச்சாரு. அதுக்கெல்லாம் கோபம் வரல. ஆனா இவங்க சொல்லாத ஒண்ணு சொன்னதா என்னன்னா விஜய் சாரும் திரிஷாக்கும் வந்து தப்பா பேசிட்டாங்கப்பா, ஒரு மாதிரி பேசிட்டாங்கப்பா, இது பெண்களை இழிவுபடுத்துற செயல் இல்லையா அப்படின்ட்டு கோவம் வருது. கொந்தளிக்கிறானோ அணிலாம் போராட்டம் பண்றானுவ. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்றானோ அங்க போகல, காவேரியில தண்ணி வரல அதுக்கு போகல. ஆனா இங்க பேசாத ஒண்ணு பேசினாக்க போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எதிர்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி போராட்டம் பண்ண வரலாறு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி என்ன பார்த்திருப்பீங்களா? அதையும் தாண்டி நம்ம சங்கீதா மேடம் இருக்காங்களா, விஜயோட அபிஷியல் ஒய்ஃப், அந்த மேடம தப்பு அந்த தற்கொலைங்க தப்பான வார்த்தையில பேசினானுவ. ஐட்டம் போட்டோ மாஃபிங் பண்ணி எல்லாம் பேடெல்லாம் போட்டுருந்தானுவ. ஏன் நம்ம வந்து விஜய் சாரே பார்த்தோன்னா அதெல்லாம் ஒர்த் இல்ல அப்படின்னாரு. இதெல்லாம் பெண்களை வந்து இழிவுபடுத்துறது இல்லையா? இதெல்லாம் பெண்களை கேவலப்படுத்துறது இல்லையா? இதுக்கெல்லாம் கோவப்பட்டு எவனும் போட முடியலடா. அப்ப இதுக்கு மட்டும் சொல்லாத ஒண்ணு சொன்னதை வந்து இவ்வளவு கோவப்பட்டான்னா அப்ப என்ன காரணம்னா இங்கதான் பார்ட்னர் லாபி, திரிஷாவோட பவரு. அப்ப திரிஷாவோட பவர் மூலம் தான் நம்ம விஜய் சார் சிஎம் ஆனார்ன்றது நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்கு. அதை உறுதிப்படுத்தும் விதமா தான் இப்ப அமித்ஷாவோட மீட்டிங் இருக்கு. நேத்து வந்து அமித்ஷா பார்த்தனா அந்த கூடிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு அமித்ஷா தான் வந்து லீடரா. துணை லீடர் யாருன்னா நம்ம சிஎம் சார் விஜய். எனக்கு புரியல, எக்ஸ்பீரியன்ஸான நிறைய சிஎம்ஸ் வந்து இருக்காங்க. ஆந்திராவை சார்ந்த சிஎம் இருக்கிறாரு, கர்நாடகா சார்ந்த சிஎம் இருக்கிறாரு, கேரளா சார்ந்த சிஎம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அனுபவம் இல்லையா? ஆனா விஜய் சாருக்கு அனுபவம் இருக்குதுல, துணை லீடரா. அப்ப என்னன்னா பார்ட்னர் லாபி,
அடுத்த கட்டமா பார்த்தோன்னா மோடிக்கு அப்புறம் பார்த்தோன்னா விஜய் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ காட்டணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும். அதனாலதான் பார்த்தோன்னா ரூட் மாஃபியா இப்பயே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த்ல பார்த்தோன்னா சில இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் கிட்ட லட்சக்கணக்கான ஐடியை வந்து உசார் பண்ணி அதுல அவங்க கிட்ட காசு கொடுத்து விஜய் சார் சூப்பர், விஜய் சார் செமையா பர்ஃபார்ம் பண்றாரு, தளபதி விஜயோட ஆட்சியில பெண்களை பார்த்தவே என்கவுண்டர் பண்றாரு, தளபதி விஜயோட ஆட்சியில தனியார் ஹாஸ்பிட்டல் இறந்துட்டாவே பார்த்தனா காசே கட்டவனா, தளபதி விஜய் ஆட்சியில் பார்த்தனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனியார் ஸ்கூலா வந்து மாத்தி அதுக்கு காசே வாங்காம, அதாவது உண்டியில கோவில் உண்டியில காசெல்லாம் கொண்டு போயிட்டு அரசு மருத்துவமனைக்கும் ஸ்கூலுக்கும் வந்து கொடுத்துறாரு, நிதியை கொடுத்துறாரு அப்படின்னு ஓலா கதைகளை வந்து பார்த்தோன்னா இந்த வடக்கன்ஸ் வந்து ஊதிக்கிறாங்க. இதெல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் பேச வைக்கிறது யாருன்னா இந்த பார்ப்பன லாபி. அதன் மூலமா பார்த்தோன்னா ரூட் மாஃபியா இப்படி வந்து செயல்படுது. இப்போ வந்து அடுத்த கட்டமா பார்த்தோன்னா விஜய் சார் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா, இந்தியாவோட நெக்ஸ்ட் பிஎம் அவர் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஃபேக் நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டா இந்த தற்கொலை அணிகளோ என்ன பேசுறீங்க, அவர் பிஎம் ஆனா என்ன தப்பு, பாத்தியா அமித்ஷாவோட மீட்டிங்ல தமிழ் பாத்தியா முதல்ல இருக்கு அப்படின்றாங்க. டே தற்கொலைங்களா, தமிழ் தாழ்வாரத்தை 3ஆவது பாட வைக்கும் போல உனக்கு கோபம் வரல, இந்த இடத்துல தமிழ் தாழ்வாரத்து முதல்ல இருந்தோடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சா? அடே தற்கொலைங்களா. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, டீலிமிட்டேஷன் பார்த்தனா நம்ம அண்ணங்கிறாருல சைன் பண்ணிட்டு வந்துட்டாரு, பல்டிகுமார் மாரி பல்டேஸ்டாரு இல்ல. தமிழ்நாட்டோட அசம்பிளில என்ன சொன்னாரு, எதிர்கட்சி வந்து டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து பிஜேபியோட கைக்கூலி, இவங்க வந்து பிஜேபி சாதமா செயல்படுறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாய். அதாவது நம்ம சவுக்கு சங்கர் சனம் ஜட்டி கூட அப்படித்தான் பேசினாங்க. அதாவது டீலிமிட்டேஷன் வந்து பாத்தியா எதிர்கட்சி இருக்கிற டிஎம்கே தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுதுங்க, டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வாய் குசாம பேசின வாய்க்கெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. டீலிமிட்டேஷன் விஜய் சார் வந்து சைன் பண்ணிக்கிறாரு. இதை பத்தி எவனா அந்த தற்கொலை வாய் தந்து கேட்கறாங்களா பேசுறவங்களா அந்த பெல்ட் அடிச்சுக்கிறாரு. இதனால பார்த்தோன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு காண்டு, ஏன்னா டேய் நீங்க வந்து என் கூட கூட்டின்னு வருவீங்கன்னு பார்த்தா மொன்னனை வந்து பிஎம் ஆகிடுவீங்க பழகுது, எனக்கு எதிராக வந்து பேசுறீங்களேன்ட்டு இப்ப அவங்களுக்குள்ள ஒரு காண்டு, எதுக்கடா அவங்க கூட கூட்டணி வச்சேன் அப்படின்னு மாரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு சலசல போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி டிவிக்கோட நோக்கம் என்னன்னா காங்கிரஸோட கூட்டணி போய் சேர்ந்துட்டு அவங்க கூட வந்து ஒட்டி உருவாடுறதுதான் கிடையாது. காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து பெருசா வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. அந்த காக்ரோச் பார்ட்டி வந்து முடக்குன்னா சினிமா போதையை கொண்டு போய் விதை. விஜய் சார் தமிழ்நாட்டில் சும்மா கலக்கிறாரு, அவர் சூப்பர் ஹீரோ. சோ அவர் வந்து இந்தியா முழுக்க வந்தா அவர் வந்து ஆட்சியை பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிஜேபியில பார்த்தோன்னா மோடின்ற ஒரு பொம்மையை வச்சுன்னு ஓட்டு வாங்க முடியாது. அதுக்காக நம்ம சிஎம் சார் வந்து ஜோசப் விஜய் சார் வச்சு காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்காகவே பார்த்தோன்னா ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இப்ப காங்கிரஸ் வந்து விலகி இப்ப இந்த தாவைக்கன்ற கட்சி பிஜேபியோட இணைய போகுது. அப்படியே பின்னாடி செயல்படுறது யாருன்னா நம்ம திரிஷா மேடம், பார்ப்பன லாபி. அப்ப இந்தியாவை யார ஆளுநர் முடிவு பண்றதே பார்த்தோம்னா அந்த பூனல் தான்டா, அந்த 3% போட்ட பூனல் தான். இதை தெரிஞ்சு பேசுங்கடா தற்கொலைகளா, எதே கேனத்தனமா கிறுக்குத்தனமா உலர்னு எங்க அண்ணனை காப்பாத்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பலிகடாக்குறீங்களா தற்கொலைகளா. ஏன் அப்படி சொல்லுனா, இந்த தாவைக்கு அரசு பார்த்தோன்னா ஆட்சி அமைத்து 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட கண்டக்டர் பணி இருக்குல்ல, அந்த பணியை வந்து டெண்டர் மூலமா பார்த்தோன்னா இவங்க நார்த் இந்தியன் கம்பெனிக்கு டெண்டர் பேசி விட்டுருக்கானுவ, சைன் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து தற்கொலை எவனா பேசிக்கிட்டானா இவனு எப்படி வந்து ஓடி வரவனா, இது வந்து டெண்டர் விட்டது யார் தெரியுமா, டிஎம்கே அப்படின்றானு. தற்கொலைகளா, ஓகே அது டிஎம்கே விட்டதா கூட வந்து இருக்கட்டும், இப்போ வந்து ஆட்சியில ஒன்னதாண்டு இருக்கிறாரு, ரிஜெக்ட் பண்ணலாம்ல. ஆனா மாற உண்மை என்னன்னா டெண்டர் விட்டது டிஎம்கே விட்டது, ஆனா நார்த் இந்தியன் கம்பெனிக்கு வந்து விடுறதா சொல்லி டிஎம்கே சைன் பண்ணதே இல்லை. அதாவது பார்த்தோன்னா நிறைய திட்டங்களை பார்த்தோன்னா அரசால சில செய்ய முடியாத காரணத்தால தனியாருக்கு வந்து கொடுப்பாங்க, அதுவும் தமிழ்நாட்டோட தனியார் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம விஜய் சார் என்ன பண்ணிக்கிறாரு, தனியார் தான் தரேன் எவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நார்த் இந்தியன் கொடுத்துக்கிறாரு. நார்த் இந்தியன் வந்து அந்த கம்பெனியை வாங்கிட்டு போனா அப்ப தமிழ்நாட்டில் உள்ள பஸ்ல வந்து கண்டக்டரா வேலை பார்க்கறதுக்கு வேலையாட்களை வந்து யாரை எடுப்பானா அவன் வந்து இந்தியக்காரன் தான் வேலைக்கு போடுவான். அப்ப டெண்டர்னு விடுறீங்கன்னா ஏன் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டு கம்பெனி எவனும் இல்லையா, நார்த் இந்தியன் கம்பெனியை தேடி போய் நீங்க வந்து விடுவீங்களா? அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்காம தற்கூறிங்க இது டிஎம்கே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு வந்து முட்டு கொடுக்குறாங்க. தற்கூறிங்க இவனுக்கு என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல, நாடே நாசமாயிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தோன்னா எங்க அண்ணன் நான் காப்பாத்துறேன், எங்க அண்ணனுக்கு வந்து நான் முட்டு கொடுக்குன்னு சொல்லி முட்டு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தாவைக்கு அரசு சிறப்பான ஒரு காரியத்தை சைலண்டா பண்ணியிருக்காங்க. என்னன்னா மாணவர்கள் இனிமேல் போராடக்கூடாது. சிறப்பான காரியம் இல்ல புரியல, மாணவர்கள் போராடக்கூடாது வேற யாரு போராடணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சார்ந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒட்டுமொத்தமா சேர்த்து போராட்டம் பண்ணோடனே அந்த ஆணையத்தை வந்து இப்ப பின்வாங்கிட்டாங்க. பாத்தீங்களா எப்படி வந்து பிஜேபி செயல்படுமோ, வருங்கால இளைஞர்களே பார்த்தோன்னா மாணவர்கள் தான். மாணவர்கள் முடக்கும் விதமா மாணவர்கள் வந்து இனிமேல் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, அவனுக்கு அந்த தகுதியே இல்லைன்னு சொல்லி இந்த ஆணையத்தை வந்து கொண்டு வந்து யாரு, இதெல்லாம் வந்து எதிர்த்து இந்த தற்கூறிங்க அந்த அணில் வந்து கேள்வி கேட்பாங்களா?
நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட மாறவன் தான் வந்து நிப்பான். தற்கொலைக்கு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமா பார்த்தா முட்டு கொடுக்குறவன். இதெல்லாம் கேளுங்க டே, இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் தான். ஆனா கம்யூனிஸ்ட் மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணதால இப்ப அந்த ஆணையத்தை வந்து பின் வாங்கியிருக்காங்க. இந்த நியூஸே பார்த்தா அப்படியே சைலண்டா இது பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப பிஜேபி சொல்லி தான் இதெல்லாம் செயல்படுத்துறாங்களோ, கம்யூனிஸ்டுக்கு எதிராக இடதுசாரி சிந்தனைக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்களோன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? வீடியோ ரீதியா இன்னைக்கு நடந்த அசம்பிளி நடந்த சம்பவம், உதயநிதியோட நாக் அவுட், இதை பத்தி நீங்க நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.